எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு யோகா ஆஞ்சநேயர் கோவில் ஷோலிங்கரில் இருக்க கோவில் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று போட்டிருந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தோட சப்த ரிஷிகளோட தவத்தை காக்கிறதுக்காக இங்கே தோன்றியிருந்தாருன்ட்டு நரசிம்மர் கட்டளையின்படி அவரை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக அதே கோலத்தில் தியான நிலையில் இங்கே யோகா ஆஞ்சநேயராக நரசிம்மர் மலைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன மலையில் அவர் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா 406 படிகள் இருக்குது. இதுக்கு ரோப்கார் வசதியோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஏறி தான் ஆகணும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை ஏறி கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். எல்லாருமே பொதுவாக இந்த பெரிய மலைக்கு வந்துட்டாலே அந்த திவ்ய தேசம் பார்த்துட்டு தான் நினச்சிட்ருக்காங்க. இந்த கோவிலும் அப்புறம் கீழே இருக்க கோவிலும் பார்த்தீங்கன்னா தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆகும். 406 படிகள் ஏறி நம்ம மேலே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவில் குளம் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலோட குளம் இருக்குது. அதுக்கப்புறம் 4 கைகளோடு இருக்க யோக நிலையில் இருக்க ஆஞ்சநேயரை பார்ப்போம். ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம், 2 கையில் ஜபமாலையோடு அவர் யோக நிலையில் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இது இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதருக்கு தனி சன்னதி இருக்குது, ராமருக்கு தனியாக சன்னதிகள் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜூலை 7th இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஜூலை 13th நம்ம ஷோலிங்கர் ட்ரிப்பு போகும்போது இந்த கோவிலில் 48 நாள் மண்டல பூஜைக்குள்ளே நம்ம போய் பார்க்குற மாதிரி தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்குது. எல்லாருமே ஏறலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படி அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்துமே ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம 406 படி ஏறி தரிசனம் பண்ணிகிட்டே இறங்கிடலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். எல்லோரும் பார்க்கணும்.